தென் மாவட்டங்கள், குறிப்பாக தூத்துக்குடி, திருநெல்வேலியில் சில பகுதிகள், தூத்துக்குடியில் திருச்செந்தூர், ஸ்ரீவைகுண்டம் போன்ற ஏரல் போன்ற பகுதிகளெல்லாம் மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டது. நான் பாராளுமன்றத்தில் 2 முறை குரல் கொடுத்தேன். பாராளுமன்றம் தொடர்ந்து நடந்து கொண்டு இருந்ததனால் 7வது நாள் தானே போனோம். 7வது நாள் நான் தூத்துக்குடிக்கு மரியாதைக்குரிய இங்கே தூத்துக்குடியினுடைய மாவட்ட தலைவர் ஐயா கதிர்வேல் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் அங்கே மாவட்ட தலைவர் விஜயசீலன் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 15 இடங்களுக்கு சென்றிருக்கிறோம். 7 நாட்களுக்கு பிறகு 15 இடங்களில் 7 இடங்களிலே முழங்கால் அளவுக்கு தண்ணீர் நின்றதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். அந்த மக்களெல்லாம் எங்களிடம் வந்து எங்களுக்கு நிவாரணம் வேண்டாம், எங்களுக்கு பணம் வேண்டாம், உணவு வேண்டாம், இந்த தண்ணீரை எப்படியாவது 6-7 நாட்களுக்கு பிறகு இங்கே இருந்து எடுத்து விடுங்கள், நாங்கள் வேலை செய்து உழைத்து பிழைத்து கொண்டு என்று எங்களுக்கு கேட்டபோது நாங்கள் மனமுருகி போனோம். அந்த வகையிலே பல இடங்களிலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு இன்னும் முழுமையாக நிவாரணம் போய் சேரவில்லை. மீண்டும் மழை அங்கே துவங்கி இருக்கிறது. அரசினுடைய சோர்வான பணியை தட்டி எழுப்ப வேண்டிய கட்டாயத்திலே எதிர்கட்சிகள் இருக்கிறோம். அரசினுடைய அனைத்து துறைகளும் இராணுவ ரீதியாக அந்த மாவட்டங்களிலே செயல்பட்டு அந்த மக்களுக்கு 100% இயல்பான வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி வலியுறுத்துகிறது. மேலும் சென்னை போன்ற பகுதியிலும் தென் மாவட்டங்களிலே பாதித்த பகுதிகளும் மிகப்பெரிய அளவிலே தங்களுடைய உடைமைகளை இழந்திருக்கிறார்கள். வீட்டு உடைமைகள் மட்டுமல்ல, தங்களுடைய 2 சக்கர வாகனம், 4 சக்கர வாகனம் லோன் போட்டு வாங்கியது, அது மட்டுமல்லாமல் கால்நடைகள், இவைகளெல்லாம் போய் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ரூபாய் அவர்கள் வசதிக்கேற்றவாறு நஷ்டத்தில் இருக்கும்போது அவர்களும் பொங்கல் பண்டிகை கொண்டாடக்கூடிய நல்ல நிலை இருக்க வேண்டும் என்ற நல்லெண்ணம் கொண்ட அரசாக திமுக அரசு செயல்பட்டால் தமாக அவர்களுக்கு 5000 கொடுக்க வேண்டும் என்று சொன்னது. உங்களுக்கு 5000 கொடுக்க மனமில்லை என்றால் 3000 ரூபாயாவது அந்த மக்களுக்கு கொடுத்து இது போன்ற சங்கடமான சூழ்நிலையிலே பொங்கல் பண்டிகை கொண்டாடுவதற்கு வசதி ஏற்படுத்தி கொடுப்பது அரசனுடைய கடமை. இன்று வரை நிவாரணம் என்ற பெயரிலே நீண்ட வரிசையிலே நின்று அவர்களை அரசு அலக்களித்து கொண்டிருப்பது வேதனைக்குரியது, வருத்தத்துக்குரியது என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவிக்க விரும்புகிறேன். மத்திய அரசிடம் கேட்டுப்பாரக்கூடிய அந்த நிதியை கூட யார் அப்பமிட்டு சொத்து அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு பொது வழியில் கேட்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு தமாகவினுடைய கருத்து மத்திய மாநில அரசுகள் அரசியலுக்கு அப்பாற்பட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவில் எந்த மாவட்டமாக இருந்தாலும் அந்தந்த மாவட்ட அரசும் மத்திய அரசும் உதவி செய்ய வேண்டியது அவர்களுடைய கடமை. அந்த கடமையை அரசியலுக்கு அப்பாற்பட்டு செய்ய வேண்டும். மத்திய அரசை பொறுத்தவரையிலே மாற்றாந்தான் மனப்பான்மை இல்லாமல் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலே நடைபெறும் பேரிடர்களுக்கும் சரி, மழை வெள்ளத்திற்கும் சரி, முறையாக சரியாக அந்த மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்க முயல்கிறது. அதற்கேற்றவாறு படிப்படியாக நிவாரணத் தொகையை கொடுக்கிறது. அதிலே வெளிப்படைத்தன்மையோடு செயல்பட வேண்டியது தமிழக அரசினுடைய கடமை. ஏற்கனவே சென்னையிலே பல கோடி ரூபாய்களுக்கு வடிகால் பணி செய்தது. இன்றைக்கு மழை பெய்யும் போது சென்னையிலே வாகனங்களுக்கு பதிலாக படகுகள் ஓடியதை சென்னை மக்கள் பல இடங்களிலே பார்த்ததை நான் நினைவு கூற விரும்புகிறேன். 1000 ரூபாய்ங்கிறது பாதிக்கப்பட்டவர்களுக்கு போதுமானதல்ல.
திமுக ஆட்சியிலே இல்லாத போது, எதிர்கட்சியாக இருந்தபோது, அன்றைக்கு அதிமுக ஆட்சியில் இருந்தபோது 5000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று கூறியவர்கள் இன்றைக்கு சரிபாதி கூட அதிலே கொடுக்க தவறினால் ஏழை எளிய நடுத்தர மக்கள் மீது அவர்களுக்கு அக்கறை இல்லை என்று நிரூபணமாகிறது. சார், அனுமதி இல்லாமல் சமீபத்தில் செயல்பட்ட மதுபான பார்கள், டாஸ்மாக் பார்கள் அடைக்கப்பட்டது. ஆனால் மீண்டும் அந்த பார்கள்லாம் அனுமதி இல்லாமல் செயல்படுது. இப்போ அதற்கான டெண்டரும் விடப்பட்டிருக்கு. அப்போ இத்தனை 3 வருட காலமாக அரசுக்கு ஏற்பட்டுள்ள அந்த நிதி இழப்பை யார் சரிப்படுத்துவது? இது எந்த மாதிரியான போக்காக பார்த்துக்கலாம்? இது போல தான் சரிப்படுத்தணும். மத்திய அரசிட்ட மேலும் மேலும் நிவாரணம் கேட்கணும். ஏன் சார், நான் என்ன சொல்றேன்னா, டாஸ்மாக் என்றாலே வெளிப்படைத்தன்மை இல்லாத பணிதான் திமுக அரசிலே நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு மூடுவிழா நடத்த வேண்டும் என்பதுதான் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய கோரிக்கை. இதன் அடிப்படையிலேயே போதைப் பொருள் விற்கப்படுகிறது. இந்த 2 அடிப்படையிலேயே சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து நிற்கிறது. எனவே மக்கள் மீது அக்கறை கொண்ட அரசாக இருந்தால் படிப்படியாக டாஸ்மாக் கடைகளை குறைக்க வேண்டும். இதுதான் மக்களுக்கு செய்யக்கூடிய நியாயமாக இருக்க முடியும். டாஸ்மாக் கடையில் வர வருமானம் ஒரு புறம் அதிகரித்து கொண்டே போகும். இன்னொரு பக்கம் தமிழகத்தின் பெயரை சொல்லி ஆட்சியாளர்கள் பல கோடி ரூபாய் கடனை வைத்து கொண்டே போவார்கள். இப்படி இருந்தால் எப்படி இங்கே மக்களாட்சி நடக்க முடியும்?